நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் விகேஆர்பிஎஸ். ஓகேங்களா, விகேஆர்பிஎஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கொடுக்கவே மாட்டேறீங்க, ஃபாலோவே கொடுக்க மாட்டேறீங்க. 500 ஃபாலோவர்ஸ் ஆகிடுச்சு யூடியூப்பில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் மேலும் மேலும் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா, ஆனால் எதனா ஒன்று பண்ணணுங்க, பெருசாக பண்ணி வரணும், அதுதான் ஒரு ஆசை. ஓகேங்களா, ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு ஏர்போர்ட்டில். இது எதுக்கு தெரியுமா நான் நியூஸ்லாம் போடுறேன்? எதனால் ஒன்றாவது மாற்றம் வரும்னு பார்க்குறேன், ஆனால் ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக அந்த நியூஸை பற்றி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எப்படி சொல்கிறது, நான் சாதாரணமாக இப்போது எப்படிங்க, இப்போது வேலூர்லேருந்து போயிட்டேன். ஓகேங்களா, கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன். ஓகேங்களா, ரீச் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னா, சூப்பர், சாதாரணமாக போய் கஸ்டமரு ரீச் ஆகி ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எங்கன்னா ட்ராப் ஏர்போர்ட்டில் ட்ராப் கிடையாது, நம்ம துறைப்பாக்கம் கிட்ட. ஓகேங்களா, நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். 11 மணிக்கு பிக்கப் கொடுத்தாங்க. ஓகேங்களா, நார்மலாக போகிற மாதிரி உள்ளே போனேன். பார்க்கிங்கு டோக்கன் கொடுத்தாங்களான்னா கொடுக்கல. ஓகேங்களா, ஃபாஸ்டாக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டோக்கன் கேட்டேன், கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறமா இல்லைப்பா ஃபாஸ்டாக்கு ரீட் ஆகிடுச்சுப்பா, நீ போயிடுப்பா அப்படின்ட்டு. சரி ரைட்டு, ஃபாஸ்டாக்கு தான் ரீட் ஆகிடுச்சு, நம்ம போகலான்னு போயிட்டேன். ஓகேங்களா, கஸ்டமரு புது கஸ்டமர். ஓகேங்களா, இப்படியே வச்சு ஓட்ட முடியாது. புது கஸ்டமர் ஒரு 1 hour. ஓகேங்களா, லேட் ஆகிட்டான் கஸ்டமர், ஹிந்திக்கார கஸ்டமர். புதுசாக வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்டார் தலைவர். அது 1 hour கஸ்டமர் கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்களாம். எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது, கஸ்டமர் ஃபோன் ஆச்சு பார்த்துட்டு அப்புறம் அவனுக்கு சொல்கிறேன், ஹிந்திலே சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் தான் ஹிந்தி தெரியும், அந்தளவுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஹிந்திலே சொல்கிறேன், இந்த மாதிரி இப்போ தான் ஏர்போர்ட் எல்லாம் மாற்றிட்டாங்க, நீ என்ன பண்ணு, அவன் A2 கேட் தான். ஓகேங்களா, இந்தியன் ஃப்ளாக் 2, அதான் இந்தியன் ஃப்ளாக்லேருந்து வெளில வந்தோம்னா A1 A2 A3 கேட்டு. வெளியில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், நீ பேட்ரி வெஹிக்கிள் பிடிச்சி ஃபுட் கோர்ட் ஆண்ட வந்துடுறா, அங்கேருந்து லிஃப்ட்டில் மேலே வந்துடலான்னு. ஓகேங்களா, ஆனால் இப்போ என்னன்னா பேட்ரி வெஹிக்கிள் டேரெக்டாக ஃபுட் கோர்ட் வாசல்லே இறக்கி விட்றனால நேராக 5வது ஃப்ளோரு, நான் 5வது ஃப்ளோரில் கார் பார்க்கிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இவன் என்ன பண்ணிட்டான், அங்கே போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தேடி பார்த்துட்டு வண்டியை காணும். எனக்கு ஃபோன் அடின்னு அடிக்கான். ஓகேங்களா, பார்க்கிங் லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் வரலாம் நம்ம வீடியோ பண்ண இருப்போம், இவன் நம்ம போய் எங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் கூட்டின்னு வரது. ஏன்னா பேட்ரி வெஹிக்கிள் போகும்போது இல்லை. ஓகேங்களா, வரும்போது மட்டும்தான் பேட்ரி வெஹிக்கிள். போகும்போதுனா கீழே இறங்கி நடந்து திரும்ப அவ்வளோ தூரம் இந்தியன் ஃப்ளாக் வரலாம் நம்ம நடந்து போனோம். நான் என்ன பண்ணிட்டேன், சரி நான் மேலே வெயிட் பண்ணுறேன், நீ வந்துடுறா அப்படின்னு. ஓகேங்களா, எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ப்ராப்ளம்னான்னு தெரில, நேற்று நைட்லேருந்து வயிற்றால் போய்ட்டுருக்கு. வீடியோலாம் பண்ணிட்டு கொஞ்சம் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் போய்ட்டு இது பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இவன் ஃபோன் அடிக்கிறான். நான் சொல்லிட்டேன், நீ வந்தால் தானே நான் போக முடியும். அதுக்குள்ளே திடீர்னு ஃபோன் பண்ணி நான் வேறு ஒரு வண்டியில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பயம்புத்தி விட்டான். ஐயோ டேய், ஆப்பில் புக் பண்ணிட்டு டேரெக்டாக வாடான்னா நீ வேறு ஒரு வண்டியில் போகிறேன்றியடா, எனக்கு புக்குன்னு இருக்கிறேன். அப்புறம் அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்து குர்ரா ஃபோனா அப்படின்னு பேசணும். ஆனால் இது என் கஸ்டமர்னா ஆப் டியூட்டி, நீங்கள் பாட்டுன்னு மாற்றிக்கிட்டே எதுன்னு போயிடாதீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா உள்ளே எப்படின்னா ப்ரீபெய்ட் டாக்ஸிக்காரங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால நான் ப்ரீபெய்ட் டாக்ஸியில் போய்டுவோம் பொழுது புக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி அவங்ககிட்ட ஃபோனை கூட பேசுகிறேன் அப்படின்ட்டு பேட்ரி வெஹிக்கிள். ஆனால் நான் இல்லை, நான் பேட்ரி வண்டியில் தான் வந்துட்டுருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை நான் 5வது ஃப்ளோரில் இருக்கேன். அவங்க 5வது ஃப்ளோரில் சொன்னேன். கொஞ்சம் வந்தான், நேராக வந்துட்டு வண்டி நம்பர் சேஞ்சாக இருக்குது அப்படின்னா. இல்லைடா, என் ஓனர்கிட்ட 5 கார் 6 கார் இருக்குது, ஒரே வண்டி நம்பர் எப்பட்றா, ஒரு ஆப்பில் ஒரு வண்டி நம்பர் தாண்டா சப்போர்ட் ஆகும், 5 வண்டி நம்பர்லாம் சப்போர்ட் ஆகாது. அதுவே பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. கீழே போகிறதுக்குள்ள அவங்ககிட்ட டோல்கேட் என்னால் வாங்க முடியல. ஓகேங்களா, கஸ்டமர்கிட்ட தான் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா ஆப் டியூட்டிலாம் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி தான், அவங்களுக்கு கமிஷன் போகிறது வரது ஜிஎஸ்டி அது இதுன்னு பிடிக்கிறாங்கல்ல. ஓகேங்களா, அதனால் கஸ்டமர்கிட்ட தான் டோல்கேட் வாங்கி கொடுக்கணும் பார்க்கிங். ஓகேங்களா, அது நான் என்ன பண்ணிட்டேன், கஸ்டமர்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்து போயிடுச்சு. இந்த மாதிரி செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க, முழு டிராஃபிக்காக இருக்குது. நான் என்ன பண்ணேன், கஸ்டமர்கிட்ட கேட்கல. ஓகேங்களா, இதுவே பஞ்சாயத்து ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், நேராக கீழே போயிட்டேன். கீழே போனோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் தான் டோக்கன் கொடுக்கலீங்களா, நேராக போயிட்டேன். நான் கீழே போனோடனே டோக்கன் கேட்டாங்க, டோக்கன் இல்லைங்கக்கா கொடுக்கலக்கா அப்படின்னு.
தெளிவாக சொல்கிறேன் கொடுக்கலக்கா. அங்கே ஃபாஸ்டாக்கு ரீட் ஆகிடுச்சிக்கா. ஃபாஸ்டாக் ரீட் ஆகிடுச்சிங்களா? ஃபாஸ்டாக்லேயே உங்களுக்கு ஸ்கேன் ஆகலையே, நீங்கள் வந்து 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னாங்களா? அது 5 மணி நேரம் ஆகுதா அக்கா? உள்ளே என்ட்ரி ஆகி கரெக்டாக 11:01க்கு என்ட்ரு ஆனேன். உள்ளே வந்தேன் 12:04க்கு வெளியில் எக்ஸிட் ஆகிறேன். கஸ்டமர் லேட் ஆகிட்டாங்க. வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் போனால் ஃப்ரீன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ 10 நிமிஷத்தையும் தூக்கிட்டீங்க. மேலே போயிட்டு வெளியில் உள்ளே போய் அதை பிக்கப் பண்ணின்னு வெளியில் வந்தால் 40 ரூபான்னு நீங்கள் ஆக்கிட்டீங்க. திரும்பி இப்போ என்னடானா 15 நிமிஷம் ஆனால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலே 80 ரூபா ஆகிட்டீங்க. மறுபடியும் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் திரும்பி 30 நிமிஷத்துக்கு வந்து 105 ரூபா 125 ரூபா ஆகிட்டீங்க. எனக்கு 125 ரூபாலேருந்து 150 ரூபா சொன்னாங்க பார்க்கிங் டோட்டலாக. நான் என்ன பண்ணேன், சரிக்கா 150 ரூபா தானே நான் குத்துறேங்க்கா அப்படின்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டோக்கன் கேட்டாங்க, இல்லைன்ட்டு. ஓகேங்களா? ஃபாஸ்டாகில் ரீட் ஆகிடுச்சு. அது வந்து எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது ரீட் ஆனது. இவங்க எதுக்கு ஃபாஸ்டாக் வச்சுருக்காங்கன்னே தெரில. போகும்போது நல்லா கவனிங்க. ஏர்போர்ட்டு உள்ளே போகும்போது நீங்கள் மொபைல் வச்சு ஃபாஸ்டாக் மேலே மறைச்சிக்கோங்க. இல்லையா ஒரு துணியை வச்சு மறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு துணியை வச்சு மறைச்சிங்கன்னா உங்களுக்கு டோக்கன் வந்துடும். ஓகேங்களா? டோக்கன் கொடுத்துருவாங்க. ஏன்னா ரொம்ப 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 நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அதனால் ரொம்ப மிஸ்டேக் நடக்குது. இது ஏர்போர்ட்டுன்னு இல்லை, பொதுவாகவே டோல்கேட்லேயே சொல்கிறோம். ஓகேங்களா? நிறைய மிஸ்டேக் நடக்குது. நம்ம தான் உஷாராக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் போகும்போது நான் எப்போவுமே மொபைல் வச்சு தான் அந்த மாதிரி மறைச்சின்னு தான் போய் டோக்கன் வாங்குவேன். ஆனால் எப்போயுமே வந்து இந்த ஃபாஸ்டாக் வந்து கொஞ்சம் சர்வர் இஷ்யூனால அப்பப்போ சில டைம் ஓப்பன் ஆகும், சில டைம் ஓப்பன் ஆகாத போயிடும். சரி ரைட்டு, எப்போவுமே ஒரு வாரம் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ ஓப்பன் ஆகாது தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் போயிட்டா. அங்கே போயிட்டு டோக்கனில் டோல்கேட்டில் சண்டை. ஓகேங்களா? பின்னாடி வந்து 4-5 கார் லைனாக நின்று ஆரம்பிச்சுனே இருந்தாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு வேறு. இவங்க ஒரு கஸ்டமர் வேறு, வண்டி நம்பர் வந்து சேஞ்சாக இருக்குது, நான் ஏற மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சண்டை. அங்கே ஒரு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஓகேங்களா? நான் சொன்னேன், வேலூர் வண்டி தான்டா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வண்டி வர முடியல, கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது, அது சர்வீஸ் போயிருந்தால இந்த வண்டிக்கு மாற்றி விட்டாங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ உட்கார வச்சு அவனை இட்டுன்னு வந்துட்டாங்க இண்டிகாரனை. படாத பாடுபட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்டே போய் சொல்கிறேன், அக்கா நான் டோக்கன் கொடுத்துருந்தா டோக்கன் கொடுக்க போகிறேன், டோக்கன் கொடுக்கல, நான் என்னக்கா பண்ணிட்டோம், ஃபாஸ்டாகில் அங்கே ஸ்கேன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு கேட்டு, நானும் வந்துட்டேன், என் தப்பு தான், டோக்கன் நான் வாங்காத வந்தது என் தப்பு தான். நான் என்ன பண்ணேன், இவங்க கஸ்டமர்கிட்ட கேஷ் கேட்கல. ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், என்கிட்ட கேஷும் இல்லை, ஏடிஎம் கார்டு தான் இருந்துச்சு, நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அந்த அக்கா எவ்வளோ ப்ரைஸுன்னே சொல்லு. பின் நம்பர் போட்டாங்க. பின் நம்பர் போட்டுட்டு என்ன பண்ணாங்க, என்கிட்ட கேட்டாங்க பின் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. நானும் பின் நம்பரும் கார்டும் கொடுத்துட்டேன். இந்த அக்கா பாட்டுன்னு 150 ரூபான்னு சொல்லிவிட்டு 325 ரூபா எடுப்பாங்களாம். எனக்கு வாரி போட்டுச்சு. என்னக்கா அப்படின்னா, இல்லை லாஸ்ட் 4 நம்பர் வண்டி நம்பர் சொல்லுங்கள், 5581 சொல்லணும்னா அக்கா எனக்கு வாரி போட்டுச்சு. என்னக்கா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாம் தம்பி நீங்கள் உள்ளே வந்து 5 மணி நேரம் ஆகுது தம்பி அப்படின்னாங்களா. பொசுக்குன்னு வாரி போட்டுச்சு. இன்னமும் என்னடா இது அக்கா, உள்ளே வந்து 11:01க்கு வந்தேன், 12:04க்கு வெளியில் போகிறேன், எக்ஸிட் ஆகிறேன், நீங்கள் நடனா பொசுக்குன்னு இப்படின்றீங்க, நான் என்னக்கா பண்ணிட்டோம் சொல்லுங்கக்கா. டோக்கன் கொடுத்துருந்தா டோக்கனை வச்சு நான் ப்ரூவ் பண்ண முடியும், டோக்கன் இல்லாததுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு அந்த ஃபாஸ்டாக்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துட வேண்டியதானேக்கா. நான் ஃபாஸ்டாக் இந்த ஸ்கேன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே வந்தோடனே உங்களுக்கு ஃபாஸ்டாக் காட்டலன்னா நான் என்னக்கா பண்ண முடியும். என் வண்டியாக இது ஓனர் வண்டி, அவர் பேரில் இருக்குதுக்கா ஃபாஸ்டாக், என் பேரில் இல்லைக்கா. அவர் ஃபோன் பண்ணால் அதெல்லாம் காட்டாது, இது வந்து டோல்கேட்டில் மட்டும்தான் ரீட் ஆகி மெசேஜ் வரும், இது வந்து டோல்கேட் கிடையாதுல்ல, இது வந்து ஏர்போர்ட் என்ட்ரி பார்க்கிங் தானே, என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகி அதில் காசு எடுத்தால் மட்டும்தான் மெசேஜ் வரும், ஆனால் அதில் காசே எடுக்கலையே. நான் பாட்டு ஏடிஎம் கொடுத்துட்டேன், அவங்க பின் நம்பர் போட்டு 325 ரூபா பில்லு எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னடான்னு பார்த்தா வண்டி நம்பர் தப்பாக போட்டுக்கிறாங்க. என் வண்டி நம்பர் லாஸ்ட்டு 4 நம்பர் கரெக்டு தாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் 4 நம்பர் என் வண்டினா ஓனர் வண்டி. ஓகேங்களா? என் வண்டினா வருது, நான் வண்டி ஓட்டுறதுனால என் வண்டினா வருது. ஓனர் வண்டி இது வந்து நான் லாஸ்ட் 4 நம்பர் கரெக்டு. ஓகேங்களா? 5581. ஏன்னா நான் தான் சொன்னாங்க, அவங்க பார்க்கல. ஓகேங்களா? கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். ஆனால் ஃபுல் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா நான் ஃபுல் நம்பர் சொல்லியிருப்பேன், அவங்க ஃபுல் நம்பர் கேட்கல. ஓகேங்களா? அது ஒரு ஃபால்ட்டு அவங்க மேலே. ஆனால் நான் இன்னொரு ஃபால்ட்டு பண்ணேன்னா, நான் கார்டை கொடுத்துட்டு பின் நம்பர் சொன்னேன் பாருங்க, அது ரொம்ப பெரிய தப்பு நான் சொன்னது. அது கொடுத்துடக்கூடாது, கார்டு கொடுத்துட்டு பின் நம்பர் நான் சொல்லிடக்கூடாது. அவங்ககிட்டருந்து நான் மிஷின் வாங்கி நான் என்ட்ரி போட்டிருந்தேன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே எனக்கு வந்திருக்கும். நான் அது பண்ணல. ஓகேங்களா? அவங்க 325 ரூபான்னு கொடுத்துட்டு பில்லு கிச்சு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், கார் அங்கே விட முடியாது, பின்னாடி ஆர்ன் ஆச்சுன்னே இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், டக்குன்னு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தால் கொஞ்சம் தூரம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் வந்து நிற்க வைக்கிறேன். அந்த டைமு யாரும் இல்லை. ஓகேங்களா? நோ பார்க்கிங் வேறு. ஓகேங்களா? ஏன்னா எங்கே லாக் போடலான்னு பார்த்துனே இருப்பாங்க போடுது ஏர்போர்ட்டில். ஓகேங்களா? லாக் போட்டால் அது வேறு 500 1000.
ஓகேங்களா. அப்புறம் அவங்க வரவேல நம்ம வெயிட் பண்ணோம், கஸ்டமர் வெயிட் பண்ணோம். எவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது பாருங்கள் ஏர்போர்ட்லேயே. எப்பா சாமி, 5 நிமிஷம் கூட நிற்க விட மாட்டாங்க ஏர்போர்ட்டில். லாக்கை சுற்றினே திரிவாங்க போல. தப்பெல்லாம் இவங்க பண்ணிடுறது, அப்புறம் நம்ம மேலே போடுறது பழிய. ஒரு வண்டி நம்பரு, இப்போ என் வண்டி நம்பர் TN02, நீங்கள் TN02 BEன்னு அடிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, TN09 அடிச்சுட்டு DE, ஓகேங்களா, BEக்கு DEன்னு அடிச்சிட்டாங்க. 2 நம்பர் ஆல்ரெடி 02 09 ஆகிட்டாங்க. 9 போட்டாங்களா, DEன்னு போட்டாங்களா, BE தூக்கிட்டு DE போட்டாங்க. ஓகேங்களா. யார் மேலே தப்புக்குது? அந்த அக்கா மேலே தான் தப்புக்குது. எவ்வளோ 125 ரூபா இல்லை 150 ரூபா டோல்கேட் வந்திருக்கும். அந்த பில்லு கேட்டால் அந்த பில்லும் தரல. மொட்டையாக 325 ரூபா எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்புறம் நான் என்ன, அங்கே இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்ட போய் சண்டை போடுறேன். சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு சார், நாங்கள் சார் இப்படி பண்ணுறீங்க, அந்த அந்த உள்ளே என்ட்ரி ஆகும்போது எனக்கு பில்லு வந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கா சார், நான் யாராவது பில்லு கொடுத்துட்டு காசு கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போயினே வந்திருப்பேன், என் காசு நான் பே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதுவும் 325 ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை. நான் உள்ளே வந்து 1 மணி நேரம் கூட ஆகலை. 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 150 ரூபா தானே எடுக்கணும். எதுக்கு நீங்கள் 5 மணி நேரம் என்கிட்ட பில்லு போட்டு 325 ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டது செம்ம சண்டையாகிடுச்சாங்க. ஓகேங்களா. அப்புறம் அவர் என்ன பண்ணார், 4 வேளை நான் பேசினனால தெளிவாக, சார் என்ன சார் நீங்களே பாருங்கள் கரெக்டாக தானே பாருக்கு எல்லாம் அப்படின்னாரு. அப்புறம் வண்டி நம்பர் தப்பாக போட்டுருக்காங்க பாருங்கள் சார் அப்படின்னு. ஆமாம்ப்பா கரெக்ட் தப்பாக போட்டுக்கிறாங்கப்பா, நான் ஒரு நம்பர் தரேன், அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே போயிடலாம் அப்படின்னாரு. நான் அப்புறமா நிற்கும் போது பேசிக்கிறேன் சார், விடுங்க சார், நாளைக்காக வரும், எப்படியும் ஏர்போர்ட்டில் ஈவினிங் வரும், அப்போ பேசிக்கிறேன் சார். அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஒரு நம்பர் கொடுத்தாங்க, டீ கார்டில் நிற்க வச்சு பேசிட்டு இந்த மாதிரி டீ கார்டில் கூட இல்லை, அங்கேயே நிற்க வச்சு பேசிட்டுன்னு வச்சுங்க, அந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுப்பா அந்த பில்லு வண்டி நம்பரு எல்லாம் பண்ணு, யார் மேலே தப்பு இருக்கோ நான் பார்த்துட்டு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வாரி போட்டுச்சு, என்னடா இது. அதுவும் இன்றைக்கி பண்ண மாட்டாங்க, இன்றைக்கி சனிக்கிழமை, திங்கள் செவ்வாய், ஓகேங்களா. 2 நாளில் எதுனா ஒரு நாளில் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். அது 325 ரூபாவில் நீங்கள் 1 மணி நேரம் எவ்வளோ நேரம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் கேமராவில் செக் பண்ணிவிட்டு அந்த டைம்லாம் மைனஸ் பண்ணி செக் பண்ணிட்டு கரெக்டாக வாட்ச் பண்ணுவோம். இதை வந்து முதல்ல பண்ணி அப்போத்துக்கு அப்போயே பில்லு டோக்கன் பார்த்து அனுப்புறத விட்டுவிட்டு இதுக்கு நான் 2 நாள் வெயிட் பண்ணணும் பார்த்துங்க. இதே நீங்கள் ஓன் போர்டு போனாலும் விஐபி கார் ஃப்ரீ தானே வச்சுங்க, ஓன் போர்டு போனாலும் டீ போர்டு போனாலும் கொஞ்சம் கவனமாக உஷாராக இருங்க. ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு 2 நம்பர் தப்பாக போட்டனால யாரோ ஒருத்தரோட வண்டி நம்பரை போட்டு எனக்கு 5 மணி நேரம் காசு வாங்க முடியுதுன்னா, அப்போது யாரோ ஒரு வண்டி நம்பரை போட்டு 10 மணி நேரம் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது. ஓகேங்களா. கவனித்து அந்த பில்லில் வந்து உங்கள் வண்டி நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு, நான் தப்பு பண்ண மாதிரி யாரும் தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி கார்டு கொடுத்துட்டு பின் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கங்கன்னா அவங்க ஸ்வைப் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட பில்லை மட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் வண்டி நம்பர் எல்லாம் செக் பண்ணிங்க. நான் இப்போ வந்து அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த பில்லையும் வண்டி நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணி அந்த பேமெண்ட் என்றைக்கு வரும், எவ்வளோ வரும் மீதி அப்படின்றது தெரில. ஓகேங்களா. இதெல்லாம் எனக்கு தேவையாடா குமார் அப்படின்ற மாதிரி தாங்க. என் பர்ஸு காட்டுறேன் பாருங்க, நீங்களே பாருங்கள், ஷாக் ஆகிடுங்க. 100 எவ்வளோ சொன்னான் பாருங்கள், தெரில உங்களுக்கு, நீங்களே ஷாக் ஆகிடுங்க. தெரிஞ்சுங்களா, பார்த்துங்க, தெரில, நான் தலைவையாக காட்டுறேன். 325 ரூபாங்க பில்லு. ஓகேங்களா. 325 ரூபா பில்லு. ஓகேங்களா. அதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கஸ்டமரும் ஒரு 5 நிமிஷம் கம்முன்னே இருக்க மாட்டான். ஓகேங்களா. ஏன்னா வண்டி நம்பர் மாதிரி வந்துச்சுன்னா நான் என்ன அவனை போய் கிட்னாப்பர்ஸை வச்சு கடத்திற மாதிரியே பார்க்குறான். அவன் ஒரு பக்கம் அவனை எட்டுன்னு வந்து இப்போ தான் கேட்பாரில் இறக்கி விட்டு வரேன். ஸோ தலையே வலிக்குதுப்பா சாமி. எவ்வளோ நடக்குது பாருங்கள். நம்ம ஏதாவது வண்டி அந்த வண்டி எப்படி சொல்கிறது, சர்வீஸ் போயிருக்கு, இல்லை பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்குது, ஏதோ ஒன்று ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஆப்பில் புக் பண்ணவன் நான் எப்படி ஒரே வண்டியை ஒரு ஆப்பில் லாகின் பண்ண முடியும், 10 வண்டி அட்டன் டைமில் லாகின் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஒரு வண்டி ஆப்புக்கு வாங்கிட்டேன்னா அந்த ஆப்புக்கு கமிஷனு எல்லாமே கொடுக்கணும். இது பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. பொதுவாக பேச முடியாது எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா. இதுக்கு பின்னாடி பெரிய பிஸ்னஸ் டெக்னிக்கே இருக்குன்றாங்களே, அந்த மாதிரி இருக்குது. அதனால் எதுவும் பொதுவாக பேச முடியாது, வெளிப்படையாக பேச முடியாது. ஓகேங்களா. அதனால் பிக்கப் கிடையாதுங்க. அங்கே எப்படின்னா அந்த பங்களாதேஷில் பெரிய ஃபைட் நடக்குதுல்ல, அதனால் வந்து பங்களாதேஷ்னால தான் வேலூர் சிஎம்சிக்கே கொஞ்சம் வருமானம் அதிகமாக வருதுன்னு வச்சுங்களேன். அப்படியும் சொல்லலாம், சொல்லாமலேயும் போகலாம். இதனால் நம்மளுக்கு எதனா பிரச்சனை வருமானு தெரியாது. ஓகேங்களா. ஏன்னா பங்களாதேஷ் கஸ்டமர்லாம் வரதே இல்லை. ஓகேங்களா. அங்கே பெரிய கலவரமே நடக்குதுன்னு அப்படின்னு கேள்விப்பட்ட நியூஸ்லலாம்.
எந்த அளவுக்கு உண்மை எது போயின்னு தெரியாத நம்ம சொல்லக்கூடாது, ஓகேங்களா. அதனால் இந்திக்காரங்களால தான் அதிகம் வருமானம், ஓகேங்களா, சிஎம்சிக்கு. நம்மளுக்கு அந்தளவுக்கு வருமானம் கிடையாது. ஏன்னா ஏர்போர்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வேலூரில் அது கூட சுத்தமாக இருக்காது போல, மொத்தமாக காலியாகிடும் போல. ஓகே நண்பர்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.